ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனத்தின் 12வது பட்டமளிப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனத்தின் 12வது பட்டமளிப்பு விழா ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் இயக்குநர் டாக்டர் குந்தவி தேவி குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மு. நாராயணசாமி கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற சுமார் 270 மாணவ மாணவியர்களுக்கு இளங்கலை பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் சிறப்புரையாற்றிய அவர், நவீன தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதில் மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று கூறிய அவர், மருத்துவத் துறையில் தற்போது வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதால் மாணவர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக விழாவில் கௌரவ அழைப்பாளராக பேராசிரியர், எழுத்தாளர், தன்னம்பிக்கை பேச்சாளருமான முனைவர் பர்வீன் சுல்தானா மாணவ மாணவிகளிடையே உரையாடினார். அப்போது பேசிய அவர், மாணவர்கள் கற்கும் கல்வி சமூகத்திற்கு பயனுள்ளதாக அடுத்த தலைமுறைக்கு விதையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், மருத்துவத்தில் மிக முக்கிய சேவை பணிகள் தொடர்பான துறைகளை தேர்வு செய்து பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். விழாவில் செவிலியர், மருந்தாளுநர், துணை மருத்துவ அறிவியல் மற்றும் பிசியோதெரபி பாடங்களில் தேர்ச்சி பெற்ற 270 மாணவர்களுக்கு பட்டம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பெற்ற மாணவர்கள் சிறப்பு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை மற்றும் கல்வி குழுமங்களின் இயக்குநர்கள் டாக்டர் பாலமுருகன், செந்தில்குமார் மற்றும் மருத்துவர்கள் உமாதேவி, சுசரிதா, டாக்டர் அரவிந்த் பாபு, ஜெயபாரதி, ரேணுகா, ஜீவானந்தம், நரேஷ் பாபு, குகன், பேராசிரியர் மணிமேகலை உட்பட துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், அலுவலக பணியாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். Thank you, sir. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் டாக்டர் கே. நாராயணசாமி அவர்கள், யாருடைய உடல்களில் நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொற்களுக்கு சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. சொற்களை கவனித்துக் கொள்வது. சாதாரணமாக போகிற சில பேர் சொல்லிட்டு போவாங்க, இன்றைக்கு காலை நான் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று ரேங்கான திருக்குறள் பிரிச்சு படித்தேன். சும்மா ரேங்கான படித்தேன். அது எந்த இடத்துல கிளி சாப்பிட்டாலும் நினைக்கக்கூடிய பிள்ளையா இல்லையா திருக்குறள். திரும்பி படிக்கும்போது ஒரு குறள் கிடைச்சது, உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன். கையில் எடுத்துட்டு போய் மனசு செய்யத்தக்க அல்ல, செயல் கெடும். செய்யத்தக்க செய்யாமையாலும் மருத்துவத்துறை இருக்குது. உங்க ரூம்ல நீங்க பொறுப்பெடுக்கும் பொழுது தலைக்கு மேலே எழுதி கொடுக்கும். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்றால் அந்த காரியம் கெட்டுவோம். எதை செய்யக்கூடாதோ அதை செய்தால் அந்த காரியம் கெட்டுவோம். இப்படி சொல்கிறான். செய்தக்க அல்ல, செயல் கெடும். செய்தக்க செய்யாமையாலும் கெடும் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை எடுத்துக்கோ. இது ஒரு அறிவுரை அல்ல. உங்கள் வழியில் நடப்பவர்கள் நானும். அதனால் உங்கள் வழியில் நீங்கள் கைகளுக்காக கொண்டு செல்லக்கூடிய இன்னொரு செய்தியை சொல்கிறேன். சாதாரணமாக மத நம்பிக்கை கொண்டவர்கள் தான். தமிழ் பேசக்கூடியவர்கள் மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, மதம் என்பது சமயத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, இஸ்லாத்தில் சமீப
இந்த மெஹராஜ். அப்படி போகும் பொழுது 4வது வாரத்துல நான் ஒருத்தர் சந்திக்கிறேன், இப்ராஹிம். சந்திச்சுட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்றார், ஒரு வரி தான், நீங்க போய் உங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, மதிக்க போகின்ற சொர்க்கம் என்பது பொட்டல் காடு போய் சொல்லுங்க. சொர்க்கம்னா சூப்பரா இருக்கும், அது எப்படி பொட்டல் காடா இருக்கும்? அப்ப சொன்னாரா, இல்லை, ஏற்கனவே கட்டப்பட்ட நந்தி கோடிகள் மாளிகைகள் நோயற்ற வாழ்க்கையில் கொண்ட சொர்க்கத்திற்குள் யாரும் நுழையவில்லை. அங்கே அந்த சொர்க்கத்தில் நந்தி கோடிகள் வாசனையும் நோயற்ற வாழ்க்கையும் இளமையும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் இந்த உலகத்தில் தான் கட்ட வேண்டும் என்று உங்கள் செயல்பாடுகள் தான் நீங்கள் அந்த சொர்க்கத்தை கட்ட முடியவில்லை. ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தில் யாரும் நுழைவதில்லை. என் ஒவ்வொரு காரியம் நேற்று graduation ceremony of Sri Abhiram affiliated to the Tamil Nadu Dr. Edgar Medical University. The respected Dr. B. Periyasamy, Chairman of the Sri Abhiram Institution, Abhiram Hospital, the respected special guest of honor, Dr. H. Parveen Subrahma, coming related to the discussions of this donation. Directors of the Abhiram Institute today as we celebrate this momentous occasion of your graduations. To the graduates, congratulations. You have reached a significant milestone in your academic journey. One that required dedication, perseverance, and a thirst of knowledge. Today marks the culmination of years of hard work, sacrifice, and determinations. Each one of you has demonstrated not only academic excellence, but also your commitment to the noble cause of healthcare and patient welfare. As you reflect on your time here at Sri Abhiram College, I encourage you to cherish the memories you have made, the friendship you have formed, and the lessons you have learned. Remember that the late night study sessions, the practical examination that challenged you, and the moments of time when you realized just how much you are capable of achieving. See, Abhiram College has begun the journey from the year 1996 nursing college and the university 2008, and made a footprint and encompassing the range of specialized colleges that cater a diverse aspect of healthcare education. The trustees continued their journey by subsequently starting out Allied Science 2015 and the College of Pharmacy 2017, College of Physical Therapy 2018, and the College of Occupational Therapy 2021. Please, sir.
Okay. 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 நான் எடுத்துட்டு அடிக்கிறேன். அப்படியே இருங்க. வெயிட்.